அமாவாசை வழிபாடு. அமாவாசை திதியும் திங்கட்கிழமையும் சேர்ந்து வரும் தினத்தை அமாசோமவாரம் என்பார். மாதுர்காரனாகிய சந்திர பகவானும் பிதுர்காரனாகிய சூரிய பகவானும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை எனப்படும். இப்பூமியில் உள்ள உயிர்களிலேயே உயர்ந்த பிறவியாக கருதப்படுவது மனித பிறவி. மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளும் 9ஆம் பாகம் எனும் பாக்கியஸ்தானத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த பாக்கியஸ்தானம் வலிமை பெற்றவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள். பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள் 2. ஒன்று பித்ருகள் பூஜை, மற்றொன்று குலதெய்வ வழிபாடு. பித்ருக்கள் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள். அவர்கள் தங்கள் சந்ததியினர் பாக்கிய பலம் பெற, வாழ்வில் முன்னேற, தடைகள் அகல, பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம். அதில் அமாவாசை மிகவும் சக்தி பொருந்திய நாளாகும். இந்த நன்னாளிலே உங்கள் முன்னோர்களை வணங்கி ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். நன்மை பயக்கும். சுபம்.